மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 96268 99268. குரூப் 2ல 23ல கொலாப்ஸ் ஆகி தேர்வு. இப்போ மறுபடியும் எத்தனை லட்சக்கணக்கான இளம் பெண்கள் இளைஞர்களோட வாழ்க்கையோட இந்த அரசு விளையாடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாதுங்க டிஎன்பிசி கொலாப்ஸ். பீகாரில் எப்படி 10,000 ரூபா கொடுத்து வெற்றி பெற்றார்களோ அது மாதிரி ஒரு ஃபார்முலாவாக தமிழ்நாட்டில் வந்துட்டு பயன்படுத்த பார்க்குது திமுக அப்படிங்கிற விமர்சனத்தை சொல்லுவாங்க. உண்மைதான், அதே தான். பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அது இதை விட மோசமானது. இந்த ஸ்கீமை நீங்கள் 23 செப்டம்பரில் ஆரம்பித்த பிறகு 2 கோடை பருவங்கள் வந்துட்டு அப்போல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மேலே தமிழ்நாட்டு பெண்கள் மீது இல்லாத அக்கறை இப்போ என்ன திடீர்னு வந்தது? எலெக்ஷன் வருது, அதனால் வருது. அடுத்த கோடை பருவத்துக்கு இந்த அக்கறை இருக்காது. உங்களுக்கு 3,000, ஜனவரியோட 1,000, இந்த பிப்ரவரி 13 வந்து 5,000 வர வைக்கப்படும். ஸோ 5+4 9,000 ருபீஸ். கிட்டத்தட்ட மோடியோட 10,000 ரூபாவை இவங்க வந்து 45 நாளில் கொடுத்துட்டாங்க. இது அப்பட்டமான ஒரு கையூட்டு தான். அது போராடக்கூடிய ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து அரசு என்ன சொல்லுது, நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓவர் நைட் 7,000 கோடி நிதித்துறை செயலாளரால் எப்படி ரிலீஸ் பண்ண முடியுதுங்கிற நிர்வாகம் எப்படிங்க இது சாத்தியப்படுது? நம்ம தலையில் தானங்க விடிய போகுது. மக்களுக்கு தாங்க இதை யோசிக்கணும். மக்கள் தான் யோசிக்கணும். 5,000 ரூபாய் தூக்கி கொடுக்குறீங்க, ஓவர் நைட் 7,000 கோடியை எப்படி உங்களால் ரிலீஸ் பண்ண முடியுது? இது யார் வீட்டு பணம்? இது என்ன நிதி மேலாண்மை? எப்படி வருது? எங்கேருந்து வருது? யார் விட்டு போனோம்? நாளைக்கு எதை எப்படி காம்பன்சேட் பண்ண போகிற? இப்போ நீ அதிகாரத்துக்கு வந்த பிறகு வந்து இப்போ 17,000 கோடின்றது 30,000 கோடி ஆண்டுக்கு மாறப்போகுது. 30,000 கோடி உங்கள்கிட்ட ஏது? அப்போ இது நம்ம தலையில் தான் விடிய போகுது. மத்திய அரசு எங்கேயுமே எங்களை பணத்தை விடுவிக்கவே இல்லை. விடுவிக்கலினாலுமே வந்துட்டு தமிழ்நாடு அரசு இத்தனை நலத்திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கு. இல்லை, இது வந்து ஒரு ஏற்புடைய காரணம் இல்லை. அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டான்றது தெரியும். நான் அடுத்த 3 வருஷமும் அவங்க தான் இருக்க போகிறாங்க. அப்போ ஈஸியாக தப்பிச்சு நீ போயிடலாமே. எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியலன்னா மத்திய அரசு மேலே பழி காமிச்சிட்டு போயிடலாம். மோடி அரசு வஞ்சிக்கிறது என்பது உண்மை. ஆனால் உங்கள் நிதி மேலாண்மை இன்றைக்கி எப்படி இருக்குது? எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம்னா அப்போ எதுக்கு மாநிலத்தில் ஒரு அரசு இருக்கணும்? அவன் தானே காரணம். பாயிண்ட் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உடையாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். 5,000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் போட சார். விடிஞ்ச உடனே எல்லாரோட ஃபோனையும் எடுத்து பார்த்தோன்னே 5,000 ரூபாய். பீகாரில் எப்படி 10,000 ரூபா கொடுத்து வெற்றி பெற்றார்களோ அது மாதிரி ஒரு ஃபார்முலாவாக தமிழ்நாட்டில் வந்துட்டு பயன்படுத்த பார்க்குது திமுக அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறேன்? உண்மைதான், அதே தான். பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அது இதை விட மோசமானது. இதுவாறு ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை முன்கூட்டியே போடுறாங்க. ப்ளஸ் ஒரு 2,000 கோடைக்கால விதினாங்க, கோடைக்கால நிவாரணம்னு. அது ரொம்ப வினோதமானது. இது மோடி அங்கே 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிக்கலாம், 10,000 ரூபாய் அட்வான்ஸு. ஜெயிச்சப்பதுக்கு 1,90,000 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து சிறுதொழில் தொடங்குறதுக்கு வந்து ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, தையல் தொழில், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து 1,90,000 கடன் வாங்கிக்கலான்னாரு. அப்படி இல்லைன்னா இந்த இப்போ தொழில் பண்ண விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல 10,000 மட்டும் வச்சுக்கோங்கன்னாரு. அது அப்பட்டமான கையூட்டு தான். அது இங்கே பார்த்தீங்கன்னா 5,000 கிட்டத்தட்ட அந்த கேட்டகரி தான். 3 மாதம் முன் தொகையை போடுறீங்க. 2,000 ரூபாய் கோடைக்கால நிதி, அது எதில் வரும்? சிறப்பு நிதி 2,000 ரூபாய் சிறப்பு நிதி, சிறப்பு நிதி, கோடை நிதி. இந்த ஸ்கீமை நீங்கள் 23 செப்டம்பரில் ஆரம்பித்த பிறகு 2 கோடை பருவங்கள் வந்துட்டு போயிருக்கு. அப்போல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மேலே தமிழ்நாட்டு பெண்கள் மீது இல்லாத அக்கறை இப்போ என்ன திடீர்னு வந்தது? எலெக்ஷன் வருது, அதனால் வருது. அடுத்த கோடை பருவத்துக்கு இந்த அக்கறை இருக்காது. அப்போ வெயிலின் தாக்கம் குறைவாக அப்போ வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும். இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 5,000 இல்லை, 45 நாளில் 9,000 ரூபாய் போயிருக்கு. உங்களுக்கு 3,000, ஜனவரியோட 1,000, இப்போ ஜனவரி 13 வர வைக்கப்பட்டது. இந்த பிப்ரவரி 13 வந்து 5,000 வர வைக்கப்பட்டது. ஸோ 5+4 9,000 ருபீஸ். கிட்டத்தட்ட மோடியோட 10,000 ரூபாவை இவங்க வந்து 45 நாளில் கொடுத்துட்டாங்க. இது அப்பட்டமான ஒரு கையூட்டு தான். இது அங்கே 10,000 ரூபாய் எப்படி ஸ்டேட் ஸ்பான்சர்ட் பிரைபோ, இதுவும் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் பிரைப். அரசையும் முன்னின்று நடத்தக்கூடிய கையூட்டு என்று தான் பார்க்க வேண்டும். இதை பல மாநிலங்கள் இன்னைக்கு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கடன் தொகை உச்சத்தில் போயிட்டு இருக்கு. 10 லட்சத்தி. ஆமாம், அதை பற்றி கவலையே இல்லைன்றாங்க. கடன் இருந்தால் தான் வளர்ச்சியும் ஒரு வினோதமான ஒரு இது. அது ஓரளவு உண்மை தான், நம்ம இருக்கல. ஆனால் அது எதற்காக பயன்படுகிறது என்பது முக்கியம். கல்விக்கும் சுகாதாரத்துக்குமான 45 நாட்களில் 9,000 ரூபாய் போயிருக்குது. உங்களுக்கு வந்து எங்கேருந்து வருது பணம்? இப்போ முதல்ல 1 கோடி பெண்களுக்குன்னு ஆரம்பித்தாங்க. அவங்களோட தேர்தல் அறிக்கையில் தகுதி வாய்ந்தவர்கள், நாங்கள் தகுதி வாய்ந்தவர்கள்லாம் அப்போ வந்து 1,95,00,000 அரிசி கார்டு அளவுகள்லாம் கிட்டத்தட்ட 2 கோடி பேர். 2 கோடி பேருங்கிறது 27 மாதங்கள் பொறுத்து தான் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் ஆகி வருது.
அப்படி வரும்பொழுது வந்து உங்களுக்கு என்னன்னா 1 கோடியே பெண்களுக்கு தான் சொல்கிறாங்க. அதன் பிறகு 31 லட்சம் பெண்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆகுது. 1.31 crore பெனிஃபிஷரிஸ். பெனிஃபிஷரிஸ். ஆமாம். இப்போ 1000 ரூபான்றது வந்து 17,000 18,000 கோடி வருது உங்களுக்கு. இப்போ அது 2,000 ரூபாவை அவர் மாற்றுறாரு. அது என்ன ஆக போகுது? ஆண்டுக்கு 30,000 கோடி ஆக போகுது. ஆண்டுக்கு 30,000 கோடி 26லேருந்து 31 வரைக்கும் 6 ஆட்சிக்கு வந்தாலும்னா 5 ஆண்டுகளுக்கு 1,50,000 லட்சம் கோடி. ஐயா உங்ககிட்ட 1,50,000 லட்சம் கோடி எங்கே இருக்குது? ஆண்டுக்கு 30,000 கோடி எங்கே இருக்குது? கடன் தவிர்த்த, அதாவது போராடக்கூடிய ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து அரசு என்ன சொல்லுது? நிதி நிலைமை சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓவர் நைட் 7,000 கோடியை நிதித்துறை செயலாளரால் எப்படி ரிலீஸ் பண்ண முடியுதுங்கிற என்னங்க விஷயம். நிர்வாகம் இது? எப்படிங்க இது சாத்தியப்படுது? இது நம்ம தலையில தானங்க விடிய போகுது. சொத்து வரி உயர்வாயிருக்கு. ஆயிருக்கு. இப்போ ஆயிருக்கு. இப்போ ஆயிருக்கு. சொத்து வரி வந்துட்டு உயர்வை தொடருது. இன்னைக்கு சீமான் கூட கண்டன அறிக்கை வந்து பதிவு செய்கிறார். ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு அவர். ஒரு பக்கம் நீ 5,000 + 4,000 கொடுத்து ரொம்ப நேரம் 2 மாதத்தில் கொடுத்து முடிச்சிடுறீங்க. ஆனால் வரியில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உயர்த்திட்டு இருக்கீங்கிறது இப்போ தானே ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. சொத்து வரியை எத்தனாவது தடவை ஏற்றுறாங்க இந்த ஆட்சிக்கு வந்து? இந்த ஆட்சிக்கு வந்து 3-4 தடவை ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டாங்க. 3வது தடவைக்கு மேலே தொற்றுச்சு அது. என்னங்க இது? அப்புறம் சொத்து வரி, வாட்டர் டேக்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா அப்படியே ஒன்றொன்னா ஏறப்போகுது. அப்புறம் வந்து இது வந்து பத்திரப்பதிவு, கமர்ஷியல் டேக்ஸ் பெரிய அளவில் ஏற்கனவே வந்து பத்திரங்களுக்கான இதுவும் வந்துட்டு ஏற்கனவே ஏறி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜூனுக்கு முன்னாடி பதிவு பண்ண எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் நடந்தது எல்லாமே டோட்டலாகவே மாறி இருக்கு. 1,50,000 லட்சம் 2 லட்சம்லாம் எல்லாருக்கும் கூடுன இதெல்லாமே நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொத்து வரியை இன்றைக்கி ஏற்றுறீங்கன்னா ஏற்கனவே வீடுகளுக்கு ஏற்றினதை தவிர ஷாப்ஸுக்கு ஏற்றினது, மின் கட்டணங்கள் வீடுகளை தவிர வணிக நிறுவனங்களுக்கு ஏற்றினதுலாம் விழிப்புதுங்கி கிடக்குது. மக்களுக்கு தாங்க இதை யோசிக்கணும். மக்கள் தான் யோசிக்கணும். 5,000 ரூபாய் தூக்கி கொடுக்குறீங்க. ஓவர் நைட் 7,000 கோடியை எப்படி உங்களால் ரிலீஸ் பண்ண முடியுது? இது யார் வீட்டு பணம்? இது என்ன நிதி மேலாண்மை? ஆகவே இது ஒரு நெருக்கடியான கட்டத்தை நோக்கி தமிழ்நாடு நகருகிறதுங்க. கஜானா காலி 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 காலின்னு யார் எதை கேட்டாலும் நீங்கள் சொல்கிறீங்க. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேரடி ஒளிபரப்புறதுக்கு பணம் இல்லைன்றீங்க. மொத்தமே 5 கோடி தேவைப்படும். இங்கே தூக்கி 7,000 கோடி ரிலீஸ் பண்ணுறீங்க. எப்படி வருது? எங்கேருந்து வருது? யார் விட்டு போனோம்? நாளைக்கு எதை இப்படி காம்பன்சேட் பண்ண போகிற? இப்போ நீ அதிகாரத்துக்கு வந்த பிறகு வந்து இப்போ 17,000 கோடின்றது 30,000 கோடி ஆண்டுக்கு மாறப்போகுது. 30,000 கோடி உங்கள்கிட்ட ஏது? அப்போ இது நம்ம தலையில் தான் விடிய போகுது. எங்கெங்கேயோ புராண்டி எடுத்து வந்து நம்ம தலையில் வைக்க போகிறாங்க. இதை சொத்து வரி ஏறிடுச்சுன்றீங்க. இன்னும் எதை தானே ஏற்றுவாங்கன்னு தெரியாது. மத்திய அரசு எங்கேயுமே எங்களை பணத்தை விடுவிக்கவே இல்லை. விடுவிக்கலினாலுமே வந்துட்டு தமிழ்நாடு அரசு இத்தனை நலத்திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்குன்னு இல்லை, சொல்லி இது வந்து ஒரு ஏற்புடைய காரணம் இல்லை. அவன் ரிலீஸ் பண்ண மாட்டான்றது தெரியும். இன்னும் அடுத்த 3 வருஷமும் அவங்க தான் இருக்க போகிறாங்க. கட்டண சுமையை அப்போ ஈஸியாக தப்பிச்சு நீ போயிடலாமே. எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியலன்னா மத்திய அரசு மேலே பழி காமிச்சிட்டு போயிடலாம். உங்களால் சாதிக்க முடியும்னு நீங்கள் சாதனைகளை இங்கே சொல்கிறீங்கல்ல, அப்போ மத்திய அரசு இல்லாட்டியும் உங்களால் சாதிக்க முடியும். மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்பது உண்மை. ஆனால் உங்கள் அளவில் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஊதாரித்தனமாக செலவு செய்வது, பாப்புலிஸ்ட் ஸ்கீமுக்கு செலவு பண்ணுறது, அரசு கஜானாவை காலி பண்ணுறதுன்றது நடக்கலையா? மோடி அரசு வஞ்சிக்கிறது என்பது உண்மை. ஆனால் உங்கள் நிதி மேலாண்மை இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி இப்போ கடந்த ஒரு வாரமாக எவ்வளோ விளம்பரங்கள், எதை பேப்பரை திறந்தாலே விளம்பரம். இதெல்லாம் பல லட்சங்களை சில கோடிகளை செலவு பண்ணுறீங்க. இது யார் விட்டு பணம்? 1000 ரூபாயை வந்து தடுக்க நினைத்தவர்கள் அங்கே 5000 ரூபாய் போடுறதை எப்படிலாம் தடுக்க நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லி சோறு விளம்பரங்களே நிறையா என்ன இது வந்து அப்போ வந்து இது எத்தகைய நிதி மேலாண்மை? இது எங்கே போய் முடியும்? எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம்னா அப்போ எதுக்கு மாநிலத்தில் ஒரு அரசு இருக்கணும்? அவன் தானே காரணம். அப்போ நீங்கள் சில சாதனைகளை நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொல்கிறீங்களா? அப்போ அது எப்படி உங்களால் சாத்தியப்படுது? அப்போ நீங்கள் நினச்சாலும் சாதிக்க முடியும் போது சாதனைகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள், வேதனைகளுக்கு அவங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? 7.5% வந்து நீட்டில் வந்து இடஒதுக்கீடு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது திமுகவினுடைய ஆலோசனை பேரில் தான் நடைபெற்றதுன்னு சொல்லி இன்னைக்கு அசம்பிளியில் பேசினதுனால எடப்பாடி அவர்கள் ஆவேசமாக எந்திரிச்சு பேசிட்டு வெளிநடப்பும் பண்ணிட்டாங்க அதிமுக. எங்களோட திட்டத்தில் இங்கேயும் வந்துட்டு திமுகவினுடைய ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை இதுலையும் உண்மைங்க. அது அவரோட ஸ்கீமுங்க, எடப்பாடியோட ஸ்கீம். அது அந்த 7.5%ன்றது அவரோட ஸ்கீம். கூச்சமே இல்லாமல் அது இந்த கவர்மெண்ட் கிரெடிட் எடுத்துக்குது. அதாவது இது வந்து அதிகாரம் கையில் இருக்குன்றதுல மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு அவர்கள் இவ்வளவும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிஜேபி எதிர்ப்புணர்வு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதால அதை அறுவடை பண்ணுறாங்க. உண்மைக்கு மாறான தகவல் இது. 7.5%ன்றது ஒரு எடப்பாடியோட ஸ்கீம். இவங்க ஒன்றும் அதை கொண்டு வரல. பச்சையாக போய் சொல்கிறாங்க. இது எங்கே போய் அடிச்சுக்கிறது? எதிர்கட்சிகள் பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு மீடியா இல்லை. நீ நியாயத்தை பேசு. யார் தப்பு பண்ணாலும் பேசு. ஆளுங்கட்சி தவறு பண்ணாலும் பேசி, எதிர்கட்சி தவறு பண்ணாலும் பேசி. 7.5% அவங்க கொண்டு வந்ததுங்க. விஜய் வந்து ரேம்பில் வாக் பண்ணால் நீங்களும் ரேம்ப் பண்ணுறீங்க, ரேம்ப் வாக்கு. அதே மாதிரி 7.5% அவர் போட்டார்னா நாங்கள் போட்டோன்றீங்க. நீங்கள் பச்சையாக காப்பி அடிச்சுக்கிட்டு நாங்கள் தான் கொண்டு வந்தோன்றது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் பார்க்குறாங்க. கடந்த காலங்கள் மாதிரி கிடையாது. சோஷியல் மீடியா உலகம் இது.
எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எவ்ரி ஒன் இஸ் நேக்கட் இன் த டிஜிட்டல் வேர்ல்டு. எப்படி இதெல்லாம் இவர்களால் செய்ய முடிகிறது என்று தான் எனக்கு புரியவில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்து திமுக தரப்புல வந்து சொல்லப்பட்டதாலும் அமைச்சர்கள் தொடர்ந்து அவர் பேசிட்டே இருந்தாலுமே விஜயனுடைய ஆலோசனை கூட்டமும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுல விஜய் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறாரு. கட்சியினுடைய விருப்ப மனுக்களும் முடிவடைந்து அடுத்து வேட்பாளர் தேர்வுக்கான வேலைகளும் நடைபெற்று இருக்கு சார். எப்படி பாக்குறீங்க விஜயோட மூவ்? வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது விட முக்கியம் பாலிடிக்ஸ் சார். என்ன சார் மக்கள் பிரச்சனைக்காக அவர் தெருவுக்கு வந்தார்? அறிக்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அறிக்கை கூட எதுக்கு கொடுத்தாரு? பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன சார் உங்களுக்கு? இப்போ 100 நாள் வேலை திட்டம், திருப்பரங்குன்றம், இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, டிஎன்பிசி கொலாப்ஸ், அது 2 வார்த்தை பேசிட்டு போகிறார். தெருவில் இறங்கி போராடி இருக்கணும்ல. அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் போராடி இருக்கணும். டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருக்கணும். 2வது தடவை நடக்குது இந்த கவர்மெண்ட் வந்து. குரூப் 2ல் 23ல் கொலாப்ஸ் ஆகி மறு தேர்வு. இப்போ மறுபடியும் எத்தனை லட்சக்கணக்கான இளம் பெண்கள் இளைஞர்களோட வாழ்க்கையோட இந்த அரசு விளையாடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாதுங்க டிஎன்பிசி கொலாப்ஸு. கம்ப்ளீட்டாக எதிர்கட்சிகள் கொலாப்ஸ். ஆளுங்கட்சி திமுகவோட ஜால்ரா கூட்டமாக மாறி போச்சு. இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும். எத்தனை லட்சம் இளைஞர்களோட வாழ்க்கை சூறையாடப்படுது. இதுக்கெல்லாம் மோடியா காரணம்? எல்லா வேதனைகளுக்கும் மோடி காரணம், சாதனைகளுக்கு நீங்கள் காரணமா? அப்போ சாதிக்க முடியுது உங்களால்னா மாநில அரசுக்குன்னு அதிகாரங்கள் இருக்குன்றதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். எப்படி இதெல்லாம் வந்து டிஎன்பிசி ஒரு அந்த எக்ஸாம் நடத்துறதை தவிர பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு வேற வேலையே கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம். அதுதான் அங்கே இருக்கக்கூடியது. அதை நடத்த முடியலன்னா எதுக்கு டிஎன்பிசி கலைச்சிடு? ஒரு தடவை 2வது தடவை நடக்குதுங்க. 2 வருஷத்துல 2வது தடவை. இயக்குநர்களையும் மாத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது இயக்குநரையும் மாற்ற தான் செய்யறாங்க. எப்படிங்க இது நடக்குது? என்னால் புரிஞ்சுக்க முடியலங்க. இதுக்கு முன்னால வரலாறுலேயே கிடையாதுங்க. இதுக்கு முன்னால திமுக ஆட்சியில் வரலாறுலேயே கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு? பொதுவாக ஆசிரியர் போராட்டத்தையும் சொல்ல போனாலும் திமுக ஆட்சி காட்டம் நடக்காது அப்படிங்கிறதா இருக்கும். அதிமுக ஆட்சி காட்டம் நடக்கும். ஆனால் இந்த ஆட்சியில மட்டும்தான் நிக்கிறாங்க. அவங்க சொல்றது என்ன? நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அந்த நம்பர் வேற சொல்றாங்க. 182 நாம போட்டு நிக்கிறாங்க. அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளர்கள் 313 நிறைவேற்றுன்றாங்க. ஒவ்வொரு செக்டாரும் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. வாக்குறுதிகளை அள்ளி விட்டு மக்களை ஏமாத்தி முதுகுல குத்தி இருக்கீங்க. இந்த லட்சணத்துல வந்து அடுத்த தேர்தலுக்கு அறிக்கை தயாரிக்கிறாங்களா? அது கருத்து சொல்லணுமா? இது என்னங்க இதெல்லாம்? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற குற்ற உணர்ச்சி அரசுக்கு இல்லையே, திமுகவுக்கு இல்லையே. நிறைவேற்றாததுக்கெல்லாம் பிஜேபி காரணமா? நிறைவேற்றினதுக்கெல்லாம் இவங்க காரணமா? டிஎன்பிசி கொலாப்ஸ் யார்? மோடியா பண்ணாரு? பிஜேபி காரணமா? அதுக்கு அது எவ்வளோ பெரிய தவறு. இன்னைக்கு இது எடப்பாடி பேரில் நடந்தது. நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பீங்க? பண்ணணும். கவர்னர் மாளிகை முற்றுகையிடப்பட்டு என்னென்னமோ பண்ணியிருப்பீங்கல்ல. என்னென்னமோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாடையே கதிகலங்க வைக்கிற அளவுக்கு அது ஒரு பிரச்சனையாக்கி இன்ன வரைக்கும் பேசியிருப்பீங்க. பேசணும். இளைஞர்களோட வாழ்க்கையோட விளையாடக்கூடிய ஒரு அரசு. எதிர்கட்சிகளும் பேசலை. ஒருத்தன் தலையங்க எழுதலை, ஒருத்தன் டிபேட் பண்ணலை அதை வச்சு. அப்போ அப்போசிஷன் கொலாப்ஸ், மீடியா சரண்டர்டு, யுவர் டெமோக்ரஸி இஸ் கான் ஃபார் அ டாஸ். இந்த பிஜேபி எதிர்ப்பை வச்சு ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை நாளைக்கு இதை வச்சு வண்டி ஓட்டுவீங்க? 6 நாடாளுமன்ற ராஜ்யசபா எம்பிக்களுடைய 6 இது வந்து காலாவதி ஆகிறது. இங்கே ஒரு ஏற்கனவே கூட்டணி குழப்பங்கள் வந்து நிலவிட்டு இருக்க சூழ்நிலையில் வந்து ஏப்ரலில் அந்த எலெக்ஷனும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு மாநிலங்களவை தேர்தல் திருச்சி சிவாலேருந்து என்ஆர் இளங்கோவிலேருந்து எல்லாருடைய பதவியும் வந்துட்டு முடிவடைகிறது. இன்க்ளூடிங் தம்பித்துறை ஏடிஎம்கேல இவங்களோடதும் இப்போ முடிவடைகிறதுனால போட்டி நடைபெறும் 4 திமுக + 2 வந்துட்டு ஏடிஎம்கே அப்படிங்கிறதுல இருக்குது. 2 பேரும் கூட்டணிக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் மாட்டிட்டு இருக்கிறாங்க சார். உண்மைதான். அதில் திமுக பெரிய நிர்பந்தம் இருக்காது. ஏன்னா அவங்கள எந்த எக்ஸப்ட் காங்கிரஸ் யாரும் பார்லிமெண்ட் சீட்டு கொடுன்னு கேட்க மாட்டாங்க. காங்கிரஸ்க்கு அவங்க கொடுப்பாங்க, இல்லை கொடுக்காம அடுத்த தடவை கூட பார்த்துப்பாங்க. பட் ஏடிஎம்கேக்கு இது நெருக்கடி. ஏன்னா தேமுதிக பாமக 2 பேருமே கேட்குறாங்க. பாமக ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சீட்டை வந்து தான் கொடுக்க முடியும் ஏடிஎம்கே. ஏன்னா ஒன்று தம்பிதுரைக்கு போயிடும். ஜிகே வாசனுக்கும் பதவி, ஜிகே வாசனுக்கு சீட்டு கிடையாது, அது கன்ஃபார்ம்டு. டிவிடி தினகரனும் கேட்கறதாகவும் இல்லை, அவருக்கு வேற மாநிலத்திலிருந்து போகுது. அவருக்கு ஏடிஎம்கேலேருந்து கிடையாது. அவர் ஏடிஎம்கேல ஏடிஎம்கேவோட பிரச்சனை பாமகவா தேமுதிகவான்றதான். இந்த இருவர் அப்படிங்கிறது இந்த இருவரில் ஒருத்தர் தான். அவங்க பாமகக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்றாங்க. அதனால தேமுதிகக்கு இந்த முறை ராஜ்யசபா சீட்டுக்கான வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லைன்னா 2 சீட்டையும் அவங்க கொடுக்கணும். 2 சீட்டையும் கொடுத்தா தம்பிதுரை எங்கே போவார்? அவங்க கட்சியில் ஒரு ஆள் சீனியர் லீடர் அவர். தம்பிதுரைக்கு கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? நீங்கள் தம்பிதுரை கொடுக்கலன்னா அவர் அதர் பொலிட்டிக்கல் லைஃப் ஃபினிஷ்டு. அவருக்கு அவர் அசம்பிளிக்கு வரணும், மாநில அரசியல் தேர்தலுக்கு வரணும். தேமுதிக இன்னமும் தன்னோட இதை வந்து முழுமையாக அறிவிக்கவே இல்லை. இன்னமும் அந்த பேச்சுவார்த்தை 2 பக்கம் போயிட்டு இருக்கிற தகவல் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. திரைமறைவான ஒரு பேச்சுவார்த்தையாக தான் இருக்குது. ஆனால் நேரடியாக களத்தில் இன்னும் தேமுதிக வந்து எந்த இடத்துலையுமே அறிவிக்கவே இல்லை. ஆனால் நாட்கள் தள்ளி போயிட்டு தான் இருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி அவங்க பிரதமர் மோடி வரக்கூடிய கூட்டத்தில் என்டிஏல மீட்டிங்கில் இருப்பாங்கன்றாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 2 நாள் மேலே ஈஷா மையத்தில் சிவராத்திரியில் அவங்க வேலுமணியோட கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து
அநேகமாக அவங்க என்டிஏ நோக்கி தான் போவாங்கன்னு தான் நான் கேள்விப்படுறேன். எல்முருகனுடைய பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கு, இவங்களும் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அப்படிதான் வந்து தோணுது. பட் 2 பேருடையும் பேசுகிறாங்கன்றது உண்மை, அதை ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஏன்னா நம்ம சமீபத்திய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் எஸ்பி வேலுமணியோட அவங்க ஈஷா மையத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். ஐ திங்க் அவங்க என்டிஏ எல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஈஷாவினுடையது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாவோ இல்ல இருக்கலாம். இதுதான் அப்படி இருக்கிறது. ஈஷாவோட சிவராத்திரி நிகழ்ச்சி வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம். இந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்கான ஸ்பேஸாக தான் அது இருக்குது. 1ஆம் தேதி மோடி தமிழகம் வரும்பொழுது, மதுரை வரும்பொழுது கண்டிப்பாக தேமுதிக அந்த மேடையில் இருக்கும் தான் எனக்கு தோணுச்சு. தேமுதிக அதிகமாக எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் வெளிப்படையாக பேசிட்டு இருக்காரு. இந்த கட்சியிலேருந்து அதிமுக வந்து முன்னாள் அமைச்சர்லாம் பேச தொடங்கினாங்க. இந்த டிமாண்ட் செட்டில் ஆகுமாங்கிறத வந்து யாராலையும் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது சார். அதுதான் அவங்க வரக்கூடிய தகவல்கள் வந்து அவங்களோட ஹியூஜ் டிமாண்ட்ஸ் இருக்குன்றாங்க 2 தரப்புலையும். பட் 2 பேரில் வந்து இப்போதைக்கு இருக்க தகவல் திமுக அதிக அளவில் ஆர்வம் காட்டவில்லை. அதிமுக வந்து அநேகமாக தேமுதிகவை சேர்த்து கொள்ளும் தான் தகவல் வருது. டிமாண்ட்ஸை பற்றிலாம் நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாது. அது எல்லாரும் ஊரறிஞ்ச விஷயம். அது திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் திரும்ப எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மனுவெல்லாம் சிஎம் வந்தப்போ கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அவர்கள் எல்லாம் பிஎம் அண்ணன்றவங்க ஒரு குறிப்பிட்ட பேர் கிளம்பி ஏடிஎம்கேல வந்து திமுகவே வேற இருப்போங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அங்கே ரொம்ப நாள் அங்கே உள்ளே போகணுன்னு பார்த்தாங்க, முடியல. அவங்க ஆதரவாளர்கள்லாம் இந்த பக்கம் வராங்க. இவங்களால எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு லாபம் இருக்கும்னு தெரியல. பட் எனிவே ஒரு எலெக்ஷன் டைமில் சிறுதுளி பெருவெள்ளம், ஒரு துரும்பும் பல்லு குத்த உதவும். ஸோ இன்னும் சில பேர் கூட வருவாங்க மூக அழகிரி ஆதரவாளர்கள்ன்றாங்க. அவங்க திமுகவில் ஓரம் கட்டப்பட்டவர்கள். தேர்தல்கள் நெருங்குவதால் அவர்கள் ஏதாவது ஒரு குடையின் கீழ் நிற்க விரும்புகிறார்கள். இந்த பக்கம் போயிருக்காங்க. அது திமுகவில் வந்து அதிகாரம் திமுகவில் கையில் இருக்கிறதால அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மூக அழகிரியை வந்து அரசியலேருந்து ஒதுங்கிட்டார். அவருடைய செல்வாக்கு அவரும் ஒதுங்கிட்டார். ஒன்றுமே கிடையாது. கட்சி திமுக ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதிகாரத்துக்கு முன்னாலேயே, அதிகாரம் வந்த பிறகு அவங்க இன்னமும் அதிகமாக தங்களுடைய ஹோல்டை டைட்டன் பண்ணிட்டாங்க. ஆகவே மூக அழகிரி ஆதரவாளர்கள் அதிமுகவில் சேருவதால் திமுகவுக்கு ஐ திங்க் பெரிய அளவில் எதுவும் இழப்பு இருக்காது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தவங்க நன்றி சார். நன்றி சார்.